சென்னையில் கடந்த வாரம் குறைந்து வந்த 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. சர்வதேச விலை நிலவரத்திற்கு ஏற்றபடி கடந்த வாரம் தங்கத்தின் விலை அதிரடியாக குறைந்தது. இந்த நிலையில் வாரத்தின் முதல் நாளில் 1 கிராம் தங்கம் 65 ரூபாய் உயர்ந்து 6720 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு சவரன் தங்கம் 520 ரூபாய் அதிகரித்து 53760 ரூபாயாக விற்பனையாகிறது. தங்கத்தைப் போலவே வெள்ளியின் விலையும் மீண்டும் உயர்ந்து வருகிறது. 1 கிராம் வெள்ளி விலை 1 ரூபாய் 50 காசுகள் உயர்ந்து 97 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 1500 ரூபாய் உயர்ந்து 97500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இடைக்கால ஜாமீனை நீட்டிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மனு அளித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கடந்த மார்ச் 21ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார். இதனையடுத்து அமலாக்கத்துறையின் கடும் எதிர்ப்பை மீறி மே 10ஆம் தேதி கெஜ்ரிவாலுக்கு நிபந்தனையுடன் இடைக்கால ஜாமீனை உச்சநீதிமன்றம் வழங்கியது. கடைசி கட்ட தேர்தல் நடைபெறும் ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இடைக்கால ஜாமீனை மேலும் 7 நாட்கள் நீட்டிக்க கோரி அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியின் டெல்லி அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் 7 கிலோ எடை குறைந்திருப்பதால் அவருக்கு சிடி ஸ்கேன் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என கூறி மனு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் வியாழக்கிழமை வரை வெயில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட்டிற்கும் அதிகமாக இருக்கும் என்று தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களிலும் ராணிப்பேட்டை மற்றும் வேலூரின் சில பகுதிகளில் மட்டும் வெப்ப அலை வீசும் என்றும் தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் வெப்ப அலைக்கு வாய்ப்பு இல்லை என்றும் பிரதீப் ஜான் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல கன்னியாகுமரியில் அதிக மழையை எதிர்பார்க்க முடியாது என்றும் கூறியுள்ளார். வெப்ப அலையிலிருந்து புதுச்சேரி ஓரளவு தப்பியுள்ளதாகவும் எக்ஸ் பதிவில் தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி அரிதிலும் அரிதாக இந்திய ராணுவ தலைமை தளபதியின் பதவிக்காலம் 1 மாதத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக மனோஜ் பாண்டே நியமிக்கப்பட்டார். அவர் கடந்த 6ஆம் தேதி 62 வயதை எட்டிய நிலையில் இந்திய ராணுவ விதிப்படி வரும் 31ஆம் தேதியுடன் மனோஜ் பாண்டேவின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. ஆனால் மக்களவைத் தேர்தல் முடிவுகளை பொறுத்து புதிய ராணுவ தலைமை தளபதியை நியமிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி ராணுவ விதி 1954 கீழ் தலைமை தளபதியின் பதவிக்காலம் ஜூன் 30ஆம் தேதி வரை நீட்டித்து நியமனத்திற்கான அமைச்சரவை குழு உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1975ஆம் ஆண்டு இந்திய ராணுவ தலைமை தளபதியாக இருந்த பீவாரின் பதவிக்காலத்தை இந்திரா காந்தி அரசு ஓராண்டுக்கு நீட்டித்தது. அதன் பிறகு தற்போதுதான் இந்திய ராணுவ தலைமை தளபதியின் பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு அடுத்த இடத்தில் உள்ள துணை ராணுவ தளபதிகளான உபேந்திர திவேதி மற்றும் AK சிங்கும் வரும் ஜூன் மாதத்துடன் ஓய்வு பெறுகின்றனர். எனவே புதிய ராணுவ தலைமை தளபதியை தேர்வு செய்யவும் மத்திய அரசு அவகாசம் எடுத்துக் கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காரமான மிளகாய் தூளை சாம்பாரில் பயன்படுத்தி பார்த்திருப்போம். ஆனால் அபிஷேக பொருளாக மிளகாய் தூளை நீரில் கரைத்து பக்தர்கள் மீது ஊற்றிய நூதன வழிபாடு புதுச்சேரியில் நடைபெற்றது. புதுச்சேரியில் உள்ள வானூரை அடுத்த இடையஞ்சாவடி கிராமத்தில் உள்ள வர்ணமுத்து மாரியம்மன் கோயிலில் கடந்த 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வான மிளகாய் அபிஷேக ஆராதனை நேற்று நடைபெற்றது. இதில் நேர்த்திக்கடன் செலுத்தும் பக்தர்களுக்கு மிளகாய் பொடி, வேப்பிலை, மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட 54 பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடத்தப்பட்டது. இதனை ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் வழிபட்டனர். மேலும் ஆரோவில்லுக்கு வந்த வெளிநாட்டவர்களும் இதனை வியப்புடன் பார்த்து புகைப்படம் எடுத்துச் சென்றனர். மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைய உள்ள நிலையில் ஜூன் 1ஆம் தேதி இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
ஆளும் பாஜகவிற்கு எதிராக காங்கிரஸ், திமுக, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் ஒன்றிணைந்து இந்தியா கூட்டணி என்ற பெயரில் மக்களவை தேர்தலை எதிர்கொண்டுள்ளன. 7 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் நிலையில் 7 மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு வரும் ஜூன் 1ஆம் தேதி நடைபெறுகிறது. ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ள நிலையில் அதற்கு 3 நாட்களுக்கு முன்பு இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் ஆலோசனை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவாலின் பிணை முடிவடைய உள்ளதால் அதற்கு முன்பாகவே ஆலோசனை கூட்டத்தை நடத்த இந்தியா கூட்டணி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த கூட்டத்தில் தேர்தலில் சாதகமான முடிவு அமைந்தால் குழப்பத்தை தவிர்க்க யார் பிரதமராக பதவியேற்பது என்பது முன்கூட்டியே முடிவு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருவாரூர் அருகே 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் காவல்துறையில் சேர காவல் உதவி ஆய்வாளர் ஒருவர் உதவிய சம்பவம் பாராட்டை பெற்றுள்ளது. திருவாரூர் மாவட்டம் ஆண்டிப்பாளையத்தைச் சேர்ந்தவர் சதீஷ்குமார். 32 வயதான இவர் திருவாரூர் மாவட்ட தடயவியல் துறையில் உதவி காவல் ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார். சாதாரண குடும்ப பின்னணியிலிருந்து எந்த உதவியும் இல்லாமல் தானாகவே படித்து இந்நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் சதீஷ்குமார். தன்னை போன்றே பிறரையும் காவல்துறையில் சாதிக்க வைக்க வேண்டும் என்றும் ஆர்வம் கொண்டார். அந்த வகையில் தனது கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுக்கு சீருடை பணியாளர் தேர்வு, எழுத்துத் தேர்வு மற்றும் உடற்தகுதி தேர்வுக்கு பயிற்சி கொடுத்தார். அதன் பலனாக கடந்த 9 ஆண்டுகளில் 300க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையில் இணைந்திருக்கின்றனர். சரி, அதோட நிப்பாட்டாமல் அதுக்கு முன்னாடி 2017 தான் பசங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். 2012 நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேட்ச் போலீஸ் 2017 தான் எடுத்தாங்க. அப்புறம் எங்கள் ஊர்லேயே ஒரு குறிப்பிட்ட பசங்க இருந்தாங்க, படிக்க வச்சு சரி நம்ம சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கும். இந்த கோயிலில் கொஞ்சமாக மினிமமாக ஒரு 4-5 பேரை சொல்லிக் கொடுத்து அவங்கள வேலைக்கு போக வச்சோம். அப்படியே 2017, 18 அப்படி சொல்லிட்டு போலீஸ் மட்டும் தான் எடுத்தோம். அப்புறமா நம்ம எஸ்ஐ பாஸ் பண்ணதுக்கப்புறம் எஸ்ஐ கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சோம். அதுலேயும் நிறைய பேர் போனாங்க. அப்புறம் எஸ்எஸ்சி எக்ஸாம், உங்களுக்கு தெரியும் சென்ட்ரலில் எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்கும், அதுலேயும் நிறைய பேரை பாஸ் பண்ண வச்சு வேலைக்கு அனுப்பி விட்ருக்கோம். காவல்துறையில் சேர வேண்டும் என்று துடிக்கும் இளைஞர்களுக்கு கை கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்தும் சதீஷ்குமாரின் செயல் ஆண்டிப்பாளையம் கிராம மக்களிடையே பாராட்டை பெற்றுள்ளது. அண்மை செய்தி. உயர்கல்வியில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு அரசு முதலிடம் பெற்றிருப்பதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் கொண்டுள்ளது. ஆயுஷ் ஆய்வுப்படி இந்திய சராசரி சதவீதத்தை விட தமிழ்நாட்டில் மாணவர் சேர்க்கை 2 விழுக்காடு அதிகமாக இருப்பதாக பெருமிதம் தெரிவித்திருக்கிறது தமிழ்நாடு அரசு. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசுவோம். அபினேஷ், இந்த குறிப்பிட்ட ஆய்வு, அந்த ஆய்வினுடைய முடிவு குறித்த விளக்கங்கள். இந்தியாவிலேயே தமிழ்நாடு உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக நான் முதல்வர் திட்டம், மாணவிகள் உயர்கல்வியினை தோய்வித்தோட மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிடும் புதுமை பெண் திட்டம், அதே போல மாணவர்களுக்கான தொழில் திறன் மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி மானிய திட்டம், முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம் என பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் வசதிகள் மேம்படுத்தப்பட்டு இந்தியாவிலேயே உயர்கல்வியில் முன்னணி மாநிலமாகவும் தமிழ்நாடு திகழ்ந்து வருவதாக தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக அகில இந்திய உயர்கல்வி ஆய்வு நிறுவனத்தின் கூற்றுப்படி, அதாவது AISHE ஆய்வுப்படி உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் 49 விழுக்காடு பெற்று இந்திய அளவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. அகில இந்திய சராசரி விகிதத்தை காட்டிலும் 2 மடங்கு அதிகம் என்பது இந்த புள்ளி விவரங்கள் என்பது குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு சிறப்பு அம்சமாக இருக்கிறது. மிக முக்கியமாக முதலமைச்சருடைய நான் முதல்வர் திட்டம், புதுமை பெண் திட்டம் உள்ளிட்ட பல திட்டங்களில் உயர்கல்வியில் குறிப்பாக மாணவிகளின் சேர்க்கையும் அதிகரித்திருப்பது மிக முக்கியமான ஒன்றாகவும் இருப்பதாக உயர்கல்வித்துறை தமிழக அரசுடைய ஒரு பெருமிதமாக தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் 3014 கோடியில் உயர் சிறப்பு மையங்களாக உயர்கல்வி நிறுவனங்கள் தரம் உயர்ந்திருப்பதும், தொழில் கல்லூரிகளில் 7.5% இடஒதுக்கீட்டு ஏற்புள்ள மாணவர்களுக்கு கல்வி கட்டணம், போக்குவரத்து கட்டணத்திற்காக 219.3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என உயர்கல்வியில தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சிறந்து விளங்குவதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் முதலமைச்சரின் ஆராய்ச்சி ஊக்கத்தொகை திட்டம், அதே போல சென்னை மாநில கல்லூரியில ஒரு புதிதாக ஒரு ஆடிட்டோரியம் உள்ளிட்ட உயர்கல்வியில பல்வேறு சாதனைகளை புரிந்திருப்பதாக
தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்திருக்காங்க. ஒருபுறம் இந்த அறிக்கை வந்திருக்கக்கூடிய அதே நேரத்துல இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகங்களின் துணை ஆளுநர் மாளிகை வளாகத்துல ஆளுநர் RN ரவி தலைமையில நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் இந்த தமிழக அரசு உயர்கல்வியில சாதனை அப்படின்னு சொல்லியிருக்கூடிய நேரத்துல மற்றொரு புறம் ஆளுநர் ஒரு கூட்டத்தை நடத்தி வருகிறார் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான சிக்னிபிகன்ஸா பார்க்க முடியுது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.